முதலில் நேற்றைய எலெக்ஷனில் எங்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஜெயிச்சிருக்கிற விஷால் மற்றும் ஒரு டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ப்ரொடியூசர் கவுன்சில், அதாவது நாங்கள் ப்ரொடியூசர்ஸ் அவர்கிட்ட இந்த நிறைய எதிர்பார்க்குறோம். அதனால தான் ஒரு புது டீமை தேர்ந்தெடுத்துருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக எங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாரும் ஈடுகட்டுவான்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கடம்பன் இது எங்கள் பேனரில் 89வது படம். இந்த படத்தை பற்றி நான் சொல்ல வேண்டியது எதுவும் கிடையாது. எல்லாம் ஆர்யாவும் மற்ற டைரக்டர் வந்து விவரமாக அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க. ஆர்யா வந்து இந்த படத்தில் கடுமையாகவே உழைச்சிருக்காரு. ஒரு ஸ்டேஜில், அதாவது ஆர்யா சொன்ன மாதிரி இந்த பட்ஜெட்டு பார்க்கும்போது கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் மேலே ஏறிட்டு போயிருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் நான் கொஞ்சம் பயந்துட்டேன். நான் என்னடா அடுத்த படம் எதாவது பண்ண முடியாமல் போயிடுவோமான்னு சொல்லிட்டு. பட் ஆர்யா வந்தால் தைரியம் கொடுத்தாரு. சார் நீ கவலைப்படாதுங்க சார், அந்த மாதிரி எதாவது இருந்தால் நான் இருக்கேன், நீ என்னப்பா பணம் எதாவது இருந்தால் அனுபவப்பா நீ. நான் கொஞ்சம் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஆனால் உண்மையிலே கொஞ்சம் நெக்ஸ்ட் அடுத்த நாளே ஒரு கணக்கில் பார்த்தா ஒரு சார் எங்கள் அக்கௌண்டன்ட் சொல்கிறார், சார் ஒரு ஆர்டிஜிஎஸ் வந்துருக்கு சார், யார்கிட்ட இந்தப்பா வந்திருக்கு, இன்னும் இந்த படம் யார்கிட்ட விற்கவே இல்லையப்பா இன்னும். இல்லை அந்த மாதிரி ஆர்யா தான் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அவ்வளோ நம்பிக்கை இந்த படத்துக்கு மேலே இருக்குது. ராகவா லாரன்ஸை வச்சு மொட்டை சிவா கட்டை சிவா இப்போ தான் ரிலீஸ் பண்ணி வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. நம்ம சாயரவணிஸ் ஆதங்கப்பட்ட மாதிரி கொஞ்சம் மீடியா நண்பர்கள் கொஞ்சம் பெருசாக ஒரு சப்போர்ட் பண்ணல போல இருக்குது. அந்த வார்த்தை கொஞ்சம் அவருக்கு இருந்தது. இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த படம் கிட்டத்தட்ட 125 தேட்டரில் வந்து 25 நாள் தாண்டி ஓடிட்டு இருக்குன்னா அந்த படத்தை நாங்கள் புதுசாக எதுவும் எடுக்கல. ஆக்சுவலி இந்த படம் நாங்கள் புதுசாக கதைக்கு இதெல்லாம் எதுவும் பண்ணாமல் இது தெலுங்கில் வந்து ஒரு பெரிய ஹிட்டான படத்தை தான் நாங்கள் ரீமேக் பண்ணுறோம். ஸோ அந்த ரீமேக் படத்தில் என்ன இருந்ததோ அப்படியே தான் அவர் டைரக்ட் பண்ணியிருந்தார். அவர் நானும் சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட, இது ஒரு பெரிய ஹிட் படப்பா, இதில் வந்து பெரிய சேஞ்சஸ் கீன்ஸில் எதுவும் பண்ணாமல் ஆஸ் இட் ஈஸே இந்த படத்தை நீ டைரக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட இந்த படம் பெரிய ஹிட் ஆகிடுப்பா. பட் கொஞ்சம் மசாலா, கொஞ்சம் தெலுங்கில் கொஞ்சம் மசாலா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். அந்த மசாலா அப்படியே தமிழில் இருந்ததுனால வந்து மேபி நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் அந்த மசாலா பிடிக்கல போல இருக்குது. பட் இருந்தாலும் ஆடியன்ஸுக்கு அந்த மசாலா நல்லாவே பிடிச்சிருந்தது. ஸோ படம் நல்லா வெற்றிகரமாக ஓடிக்கணும். அதுக்கு நான் உங்கள் சப்போர்ட்டுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ராகவா கண்டிப்பாக மஞ்சப்பைக்கு அடுத்தது இந்த படம் ஒரு பெரிய மஞ்சப்பை படம் பார்த்தா நான் ஆக்சுவலி இந்த படத்தை ஒத்துக்கிட்டேன். நான் ஏன் ஒத்துக்கிட்டேன்னா, மஞ்சப்பை ஓரளவு பட்ஜெட்டில் தான் இருந்தார். இந்த படம் அந்த மாதிரி தான் எடுப்பான் ஆள் நினச்சி நான் ஒத்துக்கிட்டேன். நான் அப்புறம் ஒரு 10-15 நாள் ஷூட்டிங் போனது அப்புறம் தான் அவருடைய விஸ்வரூபம் தெரிஞ்சது எனக்கு. பட் இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த படம் உண்மையிலே ரொம்ப நல்லா வந்திருக்கு. கேமராமேன் சதீஷ்குமார் சொன்ன மாதிரி அடிக்கடி வந்து நிற்பார். நம்ம 82வது படத்துலேருந்து அடிக்கடி வந்து நிற்பார். சார் உங்கள் பேனரில் ஒரு படம் பண்ணும், நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிட்டேன், இந்த படத்தை பேனர் பண்ணும். சரி அவரும் நம்ம ஒத்துழைப்பாருன்னு சொல்லி தான் நானும் இவர்களும் ஒத்துக்கிட்டேன். நான் டைரக்டர் கூட சேர்ந்தார் அவர். அப்புறம் இந்த படத்துக்கு வந்து 2 டைரக்டர்னு சொல்லலாம். ஒன்றும் ராகவானா, அடுத்து திலீப் சுப்ராயன் சொல்லலாம். நம்ம அந்த அளவுக்கு அவருக்கு இந்த படத்தில் வேலை இருந்தது. ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பேங்க அவருடைய வேலை. நீங்கள் அவருடைய கஷ்டப்பட்டு பண்ண வேலை நீங்கள் பார்த்துருப்பேங்க. ஸோ மற்றபடி இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் வந்து யுவன் சங்கர் ராஜா, அவருக்கு நான் ஆக்சுவலி வர வேண்டியவர். அவர் கொஞ்சம் லேட்டாக இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பொழுது, அதனால் வந்து சேர முடியல அவரால். இருந்தாலும் அவருடைய இசை பேசும் இந்த படத்தில். பாடல்கள் நல்லா வந்திருக்கு. பாடல்களை விட அவர் இந்த ரீரிகார்டில் அசைத்திருக்கார் இந்த படத்தில். அப்படின்னு ஆரியா சொன்னால் நான் எதுவும் பார்க்கல இன்னும். ஸோ இந்த படம் வெற்றி அடையணும். இந்த படத்தினுடைய மற்ற அத்தனை டெக்னீஷியன்களுக்கும், எடிட்டர் ஆகட்டும், எடிட்டர் டேவ் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், மற்றபடி நான் யாராவது பேர் சொல்ல மறந்திருந்தேன்னா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக இந்த கஷ்டப்பட்டு இந்த படம் எடுத்ததுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் எப்போவும் எங்கள் பேனருக்கு இருந்தது உண்டு, இனிமேலும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மறுபடியும் இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் கண்டிப்பாக அவங்கள சந்திப்பேன். அவ்வளோ நான் கான்ஃபிடென்ட்டாக சொன்னதும் கிடையாது. இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சு எங்கள் பேனருக்கு வந்து நல்ல பேரை தரும். ஸோ மற்ற அத்தனை டெக்னீஷியன்களுக்கும் இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேரும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.